அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வியப்பூற்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்கிற அளவிற்கு தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதில்ல. இது போன்ற விஷயங்கள்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிற சுவையான செய்திகளோடு சுவாரஸ்யமான கதைகளோடு இன்னைக்கு தொகுப்பை பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் சங்கீத வித்வான் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அந்த 3 மகன்களுமே எல்லா இசைக்கருவிகளையும் வாசிக்கும் திறம் படைச்சவங்களாக இருந்தாங்க. அதனால் அந்த சங்கீத வித்வான் தன்னுடைய மகன்களோடு ஊராக போய் சங்கீத கச்சேரிகள் நடத்தி அதன் மூலமாக வரக்கூடிய குறைந்த அளவு வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. இது மாதிரி நேரத்தில் தான் அந்த சங்கீத வித்வானுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போகுது. இதை பார்த்த உடனே அந்த 3 மகன்களும் பதறி போகிறாங்க. எப்படியாவது தன்னுடைய தந்தையை குணப்படுத்தணுமேனு ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த வைத்தியரோ, என்கிட்ட இருக்கிற மருந்துகள் இவரை குணப்படுத்தாது, நீங்கள் பேசாமல் அரண்மனையில் இருக்கிற வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பாருங்கள், நிச்சயமாக அவரால் இவரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த 3 மகன்களில் மூத்த மகன் சொல்கிறான், நான் போய் அரசர்கிட்ட ஏதாவது பேசி வைத்தியரை அனுப்ப சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்போ தான் 3வது மகன் சொல்கிறான், பார்த்து நடந்துக்கோ, அரசர் சாதாரண ஆள் கிடையாது, கொஞ்சம் முட்டாள்தனமாக நடந்துக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அனுப்ப, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு முதல் மகன் போய் அரசர்கிட்ட, அரசே, என்னால் நல்லபடியாக வீணை வாசிக்க முடியும், அப்படி நான் வாசிக்கிற வீணையோட இசையை கேட்டுட்டு எனக்கு உபகாரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன உபகாரம்னு கேட்குறாரு. உங்கள் அரண்மனையில் இருக்கிற வைத்தியரை என்னோட அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, சரி முதல்ல வீணை வாசித்து காட்டு, அது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது, எனக்கே கூட வீணை வாசிக்க தெரியும், என்னுடைய அரண்மனை காவலாளி கூட நல்லா வீணை வாசிப்பான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே ஒரு கடுபிடியாக பேசுகிறாரு. இதை கேட்டு அவனுக்கு மனசு கொஞ்சம் வலிச்சாலும் சரி அவர் முன்னாடி வீணை வாசித்து காட்டலான்னு வீணை வாசிக்க உட்கார்றான். அந்த சமயத்தில் அரசருக்கு வினோதமான ஒரு ஆசை ஏற்படுது. நீ என் கூட ஒன்றா சேர்ந்து போட்டியிட்டு வீணை வாசிக்கிறியா அப்படின்னு கேட்க, அவனும் சரின்னு சொல்கிறான். அப்போ அங்கே சில நடுவர்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு அரசர். அவங்க முன்னாடி அரசரும் அந்த முதல் மகனும் வீணை வாசிக்க தொடங்குறாங்க. வீணை வாசித்து முடிக்கும்போது எல்லா மக்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அந்த முதல் மகன் தான் நல்லா வாசித்தான் அப்படின்னு. அரசருக்கு அரைகுறையாக தான் வாசிக்க தெரிஞ்சிச்சு. ஆனால் நடுவர்கள் அரசரை எதிர்த்து பேச முடியுமா, அதனால் அரசர் தான் நல்லா வாசித்தார் அப்படின்னு அவருக்கே சலாம் போட்டாங்க. இதை கொஞ்சம் கூட அவனால் தாங்கிக்கவே முடியல. அரசர் இப்போ சிரிக்கிறாரு. நீ என்கிட்ட தோற்று போயிட்டியே, உனக்கு எப்படி நான் அரண்மனை வைத்தியரை அனுப்ப முடியும், சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இதை கேட்ட உடனே 2வது மகனுக்கு கோபம் வந்துடுது. 2வது மகன், நான் போய் அரசர் கூட போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு நான் அந்த அரண்மனை வைத்தியரை கூட்டிகிட்டு வரேன்னு கிளம்புறான். வந்தவன் அரசர்கிட்ட இதே மாதிரி பேச அரசரும் சங்கீத கச்சேரி வைக்கிறாரு. வீணை வாசிக்க தொடங்குறாங்க. அந்த வீணை போட்டியில் வழக்கம் போல் அரசரே வெற்றி பெறுகிறார். ஏன்னா அரசரை மீறி அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. நடுவர்கள் அரசர் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. அரசருக்கோ ஒரே ஆனந்தம், தான் பெரிய வீணை வித்வான்னு மனசில் நினைப்பு. அதனால் உன் கூட அரச வைத்தியரை அனுப்ப முடியாது, போன்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பொறுமையாக பார்த்துட்டு இருந்த 3வது மகன், இவர்கிட்ட இப்படியெல்லாம் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு தந்திரத்தை உபயோகப்படுத்துகிறான். அவன் அரண்மனைக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். மாலை நேரத்தில் 3 கருவிகளை கொண்டு போகிறான். வீணை, குட்டை நாதஸ்வரம், மத்தளம் 3ஐயும் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார்ந்து 3ஐயும் மாறி மாறி வாசித்து பார்த்துட்ருக்கிறான். இது எல்லோருக்கும் ஒரு வினோதமாக தெரியவே, இவன் எதற்கு தொடர்ந்து இப்படி வாசிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு அங்கே ஒரு கூட்டமே குழுமிடுது. இந்த விஷயம் அரசருக்கும் போகுது. ஒருத்தன் வீணை, நாதஸ்வரம், மத்தளமெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ வேலைத்தனம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல அரசரும் அங்கே கிளம்பி வராரு. எதற்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்ல அவனோ அரசரை பணிவாக வணங்குறான். உங்களுக்கு விஷயமே தெரியாது, நான் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களான்னு புரியல. நான் ஒரு முறை மலைக்காட்டு பக்கமாக போயிருந்தேன். அங்கே ஒரு பச்சை குழந்தை தண்ணியில் அடிச்சிட்டு போகிறத பார்த்து அந்த குழந்தையை காப்பாற்றினேன். அந்த குழந்தையோ ஒரு குகைக்குள்ளே என்னோட வீடுன்னு கூட்டிகிட்டு போச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரு மாயக்காரி இருந்தான். அவளோட குழந்தை தான் அது. அதற்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக அவள் என்கிட்ட ஒரு வினோத வீணையையும் இந்த குட்டை நாதஸ்வரத்தையும் மத்தளத்தையும் கொடுத்து, நீ இந்த வீணையை எப்போ நல்லா வாசிக்கிறையோ அப்போ மாய மனிதர்கள் திடீர்னு தோன்றி மற்ற 2 பொருட்களையும் வாசிப்பாங்க, அது உனக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், இந்த உலகத்திலேயே நீ தான் மிகப்பெரிய புண்ணியவான்னு நினைப்ப, அந்த அளவுக்கான சக்தி அது கொடுக்கும் அப்படின்னு சொன்னான்.
நானும் அதற்கான முயற்சியை தான் செஞ்சிட்ருக்கேன். வீணையை நல்லா வாசித்து பார்த்துட்ருக்கேன், யாருமே வரலையே அப்படிங்கிறான். இதை கேட்ட அரசருக்கு சிரிப்பு வருது. வீணை வாசிக்கிறதுல என்னை விட பெரிய ஆள் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அந்த வீணையை எடுத்து வாசிக்க தொடங்குறாரு. அவரே ஒரு அரைகுறை வாசிப்பு தான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு புகழ அரசருக்கே தாங்க முடியலை. யாராவது வந்து மற்ற 2 வாத்தியங்களையும் எடுத்து வாசிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு வாசிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் தான் வீணையை நல்லா வாசிக்கிறாருன்னு இதன் மூலமாக நிரூபிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. கிட்டத்தட்ட இருட்டுற நேரம் ஆயிடுது. அந்த நேரத்தில் அந்த வாலிபன் சொல்கிறான், இருங்க கடைசியாக நானே ஒரு முறை இன்னும் நல்லா வாசித்து பார்க்குறேனே அப்படின்னு சொல்ல அரசர் கர்வத்தோட, நான் வாசிச்சே வரலை, நீ வாசிச்சா வரப்போகிறாங்க, உனக்கு என்ன அவ்வளவு திறமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி நான் அதை வாசிக்க ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன், ஒரு மேடை போட்டு ஒரு விளக்கை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே போல் மேடையிட்டு ஒரு விளக்கை அவன் பக்கத்தில் வைக்கிறாங்க. இரவு நேரமாக இருக்கிறனால அங்கே மக்கள் எல்லாம் மணலில் கூடி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மேடை மேலேருந்து அவன் வீணை வாசிக்க தொடங்குறான். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி அந்த ரகசிய மனிதர்களை இங்கே வர வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி வாசிச்சுக்கிட்டே இருக்க அங்கே திடீர்னு 2 மனிதர்கள் தோன்றுறாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவங்களோட உடை அலங்காரமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்படி தோன்றுன அவங்க அந்த குட்டை நாதஸ்வரத்தையும் மத்தளத்தையும் வாசிக்க தொடங்குறாங்க. இப்போ ஒரே ஆச்சரியம் அரசருக்கு. இவன் அவ்வளவு நல்லா வீணை வாசிக்கிறான் போல இருக்கே அப்படிங்கிறத அரசர் ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்ன வரலும் நடந்த கதை அப்படித்தானே. வீணை எப்போ அவன் நல்லா வாசிக்கிறானோ அப்போ 2 ரகசிய மனிதர்கள் வந்து மற்றவற்றை வாசிப்பாங்க அப்படின்னு தானே அந்த மந்திரக்காரி சொன்னால். அது போலவே நடந்துருச்சே அப்படின்னு அரசரோ வாயை பிளந்து பார்க்குறாரு. அந்த 3 பேரும் நடத்திய கச்சேரியில் மக்கள் ரொம்பவே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ரசித்தாங்க. அரசரும் கூட ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவு இனிமையாக இருந்துச்சு அந்த கச்சேரி முடிகிற சமயத்தில் அந்த வீணை வாசிக்கிறவனுக்கு பக்கத்தில் இருந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை இழந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த விளக்கின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த ஒளி அந்த வீணை வாசிக்கிறவனை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்துச்சு. மற்ற 2 பேரும் இருளில் மறைஞ்சிட்டாங்க. கடைசியாக மீண்டும் அந்த விளக்கு ஒளிர தொடங்குது. அப்போ பார்த்தா மேடை மீது அந்த வீணை வாசிக்கிறவன் மட்டும்தான் இருந்தா. மற்ற 2 பேரும் மீண்டும் காணாமல் போயிட்டாங்க. ரகசியமாக வந்து அந்த கருவிகளை வாசிச்சுட்டு மீண்டும் காணாமல் போயிட்டாங்க. இதை பார்த்த மக்களுக்கும் அரசருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அவங்கெல்லாம் வேற எங்கேயோ இருந்து வந்த ரகசிய மனிதர்கள் தான். அந்த மந்திரக்காரி சொன்ன மாதிரி இவன் வீணை நல்லா வாசிச்சனால தான் இவங்க 2 பேரும் வந்து மற்ற கருவிகளை வாசிச்சுட்டு போயிருக்காங்கன்னு அரசர் வாயாலேயே ஒத்துக்கிறாரு. இப்போ இவன் வீணை நல்லா வாசிச்சிட்டனால நிச்சயமாக அரசர்கிட்ட இருந்து அந்த அரச வைத்தியரை என்னோட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்குறான். அரசரும் வேறு வழி இல்லாமல் அவன் கூட அரச வைத்தியரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? அந்த ரகசிய மனிதர்கள் வேறு யாரும் கிடையாது, அவனோட மற்ற 2 சகோதரர்கள் தான். இருட்டான நேரம் அப்படிங்கிறனால அவன் மேடையிட சொன்ன போதே மாறு வேடம் போட்ட அவனுடைய அண்ணன்மார்கள் அந்த மேடைக்கு அடியில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சிறிது நேரம் அந்த விளக்கின் திரியை அவன் உள்ளே இழுக்கும்போது கொஞ்சம் இருள் பரவ தொடங்குச்சு. அவன் இருக்கிற இடம் மட்டும் வெளிச்சமாக தெரிஞ்ச நேரத்தில் அவங்க டக்குன்னு மேடைக்கு அடியிலிருந்து மேலே வந்தாங்க. அதற்கப்புறமா அவங்க பாடி முடித்ததும் அதே போல் விளக்கின் திரியை அவன் உள்ளே இழுக்கும்போது அவன் மட்டும் தெளிவாக தெரிஞ்சான். மற்றவர்கள் இருக்கிற இடம் இருள தொடங்குச்சு. அந்த நேரத்தில் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. இதுதான் அவன் செஞ்ச யுக்தி. இப்படி முட்டாள் அரசனுக்கு எப்படி பாடம் கற்பிச்சு அந்த அரச வைத்தியரை கூட்டிகிட்டு போகணும்னு நல்ல பலமாக திட்டம் போட்டு அதே போல் செயல்படுத்திட்டான் அந்த 3வது மகன். ஒரு அரசர்கிட்ட மந்திரி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த மந்திரி அவரோட தந்தை காலத்திலிருந்தே இருந்துகிட்டு இருந்தார். அதனால் அவர் மீது பெரும் மரியாதை வச்சுருந்தார் அந்த அரசர். ஆனால் மக்கள்கிட்ட விசாரித்து பார்த்தா அந்த மந்திரி நிறைய ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எந்த வேலையையும் சரியாக செய்யாமல் நிறைய கொள்ளையடிச்சிட்ருக்காருன்னு கேள்விப்பட்ட அரசர் நேரடியாக அவர்கிட்ட பேச முடியாமல் தவிச்சிட்டு இருந்தார். இதற்காக ஒரு யோசனை செஞ்சார். அந்த மந்திரி வயதான காரணத்தினால இன்னும் கொஞ்ச காலம்தான் அரண்மனையில் வேலை பார்ப்பார். அவருக்கு சரியான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அரசர் அந்த மந்திரியை கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறாரு. கடற்கரை ஓரமாக மிகப்பெரிய அரண்மனையை கட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ரத்தின கற்கள் வைரக்கற்கள் எல்லாம் பதித்து ரொம்பவே நல்ல ஒரு அரண்மனையை கட்டணும். அதனால் நீங்கள் தான் அதை மேற்பார்வை பார்க்கணும் அப்படின்னு அரசர் சொல்கிறத கேட்ட உடனே மந்திரி ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு. ஏன் அப்படின்னா அந்த அரண்மனை கட்டுறதுல ஏகப்பட்ட
பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மந்திரியோட ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவர் ஆட்களை கூப்பிட்டு குறைவான பணத்தை கொடுத்து அடித்தளம் அமைக்க சொல்கிறாரு. ஆனால் அடித்தளம் அமைக்கிறதுக்கு அந்த பணம் போதாதுன்னு ஆட்கள் சொல்ல, அரண்மனைக்கே அரசர் அவ்வளவுதான் பணம் ஒதுக்கி இருக்கிறாரு, அதனால் நீ பார்த்து பண்ணு அப்படிங்கிறாரு. ரொம்ப விலை குறைவான பொருட்களை போட்டு அடித்தளம் அமைக்கிறாங்க. அதற்கப்புறமா ரத்தின கற்கள் வைரக்கற்களுக்கு பதிலாக வண்ணம் பூசப்பட்ட கற்களையே பதிக்க சொல்கிறாரு. இப்படியே அந்த அரண்மனை கொஞ்சம் கூட உறுதியாக இல்லாமல் உருவாயிட்டிருக்கு. கடற்கரை ஓரத்தில் இப்படி ஒரு அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து பெரும் செல்வத்தை இந்த மந்திரி கொள்ளையும் அடிச்சிட்டாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு வேலை இருக்கும், அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழணும்ல, சொகுசாக வாழணும் அப்படிங்கிறக்காக அவ்வளவு பணத்தையும் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டாரு மந்திரி. அந்த அரண்மனையில் யாரோ குடியேற போகிறாங்க, அவங்களுக்கு தானே கஷ்டம், அதற்குள்ளே நம்ம காலமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச அந்த மந்திரி அரசர்கிட்ட வந்து நான் அந்த அரண்மனையை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக அரசர் அந்த மந்திரி கிட்ட, சரி உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போகிறேன் வாங்க அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி அந்த மந்திரியை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனவர் கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த அரண்மனையை காண்பித்து மந்திரி கிட்ட, இது உங்களுக்கான அரண்மனை, இது உங்களுக்கு பரிசாக கொடுக்கணுங்கிறக்காக தான் உங்களோட மேற்பார்வையிலேயே கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. மந்திரிக்கு தூக்கி வாரி போடுது. எனக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல பொருட்களை போட்டு கட்டியிருப்பேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சரி, இது சரியில்லாத அரண்மனை, அதுவும் கடற்கரை ஓரமாக இருக்குது, இதில் தங்கினா நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அரசர் மேலும் ஒரு இடி அவர் தலையில் இறக்குனார். இனிமே என் கண் பார்வையிலேயே தான் நீங்கள் இருக்கணும், அதுவும் இந்த அரண்மனையிலேயே தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மந்திரி அன்றிலிருந்து தூங்குறதே கிடையாது. ரொம்பவே மட்டமான பொருட்களை போட்டு கட்டினால, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறனால அந்த அரண்மனை எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அதனால் பயந்துக்கிட்டு அந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு குடில் அமைத்து இரவு நேரமானா அங்கே போய் தங்கிடுவார். அரசர் வேற ஆணை பிறப்பிச்சிருக்காரே, இந்த அரண்மனையில் தான் நான் தங்கணும்னு அப்படின்னு வேற வழி இல்லாமல் இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல் அந்த மந்திரி அலை மோதிக்கிட்டு இருந்தார். ஒரு வளமிக்க நாட்டை திறமிக்க அரசர் மிக சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு. அந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே அந்த அரசர் அப்படின்னா அளவு கடந்த மரியாதை, நேசம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட அந்த அரசருக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு தான். அது என்ன அப்படின்னா சதுரங்கம் விளையாடுவது. அவர் சதுரங்கம் விளையாடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் அவர் கூட விளையாண்டதே கிடையாது, அது அவருடைய அமைச்சர் தான். எல்லோர் கூடவும் சதுரங்கம் விளையாண்டு அதில் அரசரே வெற்றி பெறுகிறார். இதனால் அரசருக்கு தன்னை பற்றி மிகப்பெரிய கர்வம் ஒன்று இருந்துச்சு. தன் கூட யாராலுமே சதுரங்கம் விளையாண்டு வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் தான். அமைச்சர் கூட அவர் ஏன் விளையாண்டதில்லை அப்படின்னா, அவர் ரொம்பவே வயதானவர், பழமைவாதி, அவருக்கெல்லாம் அந்த சதுரங்க விளையாட்டு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார். ஆனாலும் அரசருக்குள்ள அது ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு. நம்ம எல்லோர் கூடவும் சதுரங்கம் விளையாண்டு வெற்றி பெறுறோம், அப்படி இருக்கும்போது இந்த அமைச்சர் கூடவும் விளையாண்டு வெற்றி அடைஞ்சிட்டா மனசுக்கு ஒரு பூரண நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த அமைச்சர்கிட்ட நீங்கள் என்னோட சதுரங்கம் விளையாடுறீங்களான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்கிறாரு. அதுபோலவே அமைச்சரும் அரசரும் முதல் நாள் சதுரங்கம் விளையாடுறாங்க. அதில் அரசரை வெற்றி பெறுகிறார். அரசருக்கு மீண்டும் கர்வம் தலை தூக்குது. மறுநாளும் நம்ம விளையாடலாம், உங்களுக்கு விளையாட தெரியாதுன்னு நான் நினச்சேன், நல்லா தான் விளையாடுறீங்கன்னு அவரை பாராட்டிட்டு கிளம்புறாரு. மறுநாள் சதுரங்கம் விளையாடுறாங்க. அதில் அமைச்சர் வெற்றி பெறுறாரு. இது அரசரால் தாங்கிக்கவே முடியல. அடுத்தடுத்த விளையாட்டுகள்லையும் அவரை வெற்றி பெற அரசரோட முகம் இறுகி போகுது. இவ்வளவு நாளாக நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசருடைய முகம் இப்போது சுத்தமாக மாறிடுச்சு. நினைவு முழுக்க சதுரங்கத்திலேயே இருந்துச்சே தவிர ஆட்சியில் அவரால் கவனத்தையே செலுத்த முடியல. இவர் இப்படி இருக்கிறத பார்த்த அமைச்சருக்கு மனசு வருத்தமாகி போகுது. தன்னோட விளையாண்டு தோற்றனால தான் அரசர் இப்படி இருக்கிறாருன்னு நினச்ச அமைச்சர் இனி இவர்கிட்ட நம்ம வேண்டுமென்றே தோற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. முதல்ல அரசர் வெற்றி பெறாரு. அந்த நேரத்தில் அமைச்சர் அரசரோட முகத்தில் ஒரு சிறிதான புன்னகையை பார்க்குறாரு. அடுத்தடுத்து அரசர் வெற்றி பெறும்போது அவரோட முகத்தில் அந்த புன்னகையே இல்லை. அது ஏன்னு அமைச்சருக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து கொஞ்ச நாட்கள் விளையாடுறாங்க. அதில் அரசரே வெற்றி பெற்றாலும் அரசர் முகத்தில் புன்னகையே கிடையாது. அவர் பழைய மாதிரியே இல்லை.
அமைச்சர் அரசர்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் வெற்றி அடைகிறீங்க, இவ்வளவு காலமாக எல்லா விளையாட்டுகளிலும் நீங்கள் தான் வென்றீங்க, அப்போ இருந்த மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்டயே கேட்க அரசருக்கும் அது புரியாமல் தான் இருந்துச்சு. கொஞ்ச காலமாகவே தான் சரியாக இல்லை அப்படிங்கிறது அரசருக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இவங்க 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு அப்படின்னா, இந்த சதுரங்க விளையாட்டுனால தான் அரசர் மனசில் ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னா இந்த சதுரங்க போட்டிகளில் எல்லா நாடுகளிலும் வென்ற ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட என்ன விவரம்னு கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அரசரும் சரின்னு சொல்ல எல்லா போட்டிகளிலும் வென்ற அந்த வாலிபன் அரசவைக்கு கூட்டிட்டு வரப்படுறான். வந்தவன் அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். இவங்க நடக்கிற பிரச்சனையை சொல்கிறாங்க. சரி, அதற்காக ஒரு முறை உங்கள் கூட நான் சதுரங்கம் விளையாண்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் அரசர் கூட சதுரங்கம் விளையாடுறான். முதல் போட்டியில் அரசர் தான் வெற்றி அடைகிறாரு. அவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி, உலகத்திலேயே வெற்றி பெற்றவனையே நம்ம வென்றுட்டோமே அப்படின்னு அவர் முகத்தில் ஒரு புன்னகை வரதான் செஞ்சிச்சு. ஆனால் அடுத்தடுத்த போட்டிகளில் அவன் அரசரை தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தான். அரசருக்கு மீண்டும் முகம் இறுகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவன், நீங்கள் கடைசியாக யார் கூட சதுரங்கம் விளையாடினீங்கன்னு கேட்க அமைச்சரை காட்டுறாரு. சரி, அமைச்சர் கூட நான் சதுரங்கம் விளையாடுறேன்னு சொல்லி அமைச்சரும் அந்த வாலிபனும் சதுரங்கம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாலிபனை அமைச்சர் எளிதாக தோற்கடிச்சிட்டாரு. எல்லா போட்டிகள்லையும் அவன் அமைச்சர்கிட்ட தோற்றே போயிட்டான். இதை பார்க்கும்போது அரசருக்கு ஆச்சரியமாக இருக்குது. உலகத்திலேயே பெரிய ஆள் அப்படிங்கிறவனையே இந்த அமைச்சர் தோற்கடிச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் அந்த வாலிபன், இப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுந்து நிற்கிறான். என்ன புரிந்ததுன்னு அரசர் கேட்க, உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எதில் தெரியுமா இருக்குது? 2 விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். முதல்ல வெற்றி அடைகிறதுல மகிழ்ச்சி. இந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமே, அது ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்று, இந்த விளையாட்டை விளையாடுறதுனாலேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இதற்குள்ள நம்ம காய்களை நகர்த்துவோம், எதிராளியை தாக்குவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஆர்வத்தோடும் கவனத்தோடும் விளையாடும்போது ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது வெற்றி தோல்வியை சார்ந்த மகிழ்ச்சி கிடையாது. அது 2வது வகை. உங்களுக்கோ முதல் வகை மகிழ்ச்சி தான் வந்திருக்கு. ஒரு போட்டியில் வென்றால் மட்டுமே மகிழக்கூடிய ஆள் தான் நீங்கள். அது போதை மருந்துக்கு நிகரான ஒரு மகிழ்ச்சி. ஆமாம், போதை மருந்து உண்டா எப்படி மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போன்ற மகிழ்ச்சி தான் அது. அது நிலையானது கிடையாது. அது அந்த நேரத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஆனால் போட்டியில் பங்கெடுத்துக்கிட்டு அதை ஆர்வத்தோடு விளையாடும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லா நேரங்களிலும் இருக்கும். அதனால் அதுதான் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி. அது உங்களுக்கு கிடையாது. ஒருவரை தோற்கடித்து பார்க்கும் ஆவல் உங்ககிட்ட இருந்திருக்கு. அதனால தான் அமைச்சரை வெற்றி கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அப்படி வெற்றி கொள்ளும்போது அமைச்சருடைய முகம் வாடி போயிருந்தா நீங்கள் நிச்சயமாக மகிழ்ந்திருப்பீங்க. ஆனால் அமைச்சரோ ஆர்வத்தோடு விளையாண்டதற்காகவே திருப்தி அடைஞ்சிக்கிட்டனால அவரோட முகத்தில் வாட்டமே தெரியல. இதுதான் உங்களோட மகிழ்ச்சியின்மைக்கு காரணம். இதை கேட்ட உடனே தான் அரசருக்கு தன்னுடைய கர்வமும் எதிரில் இருக்கிறவங்கெல்லாம் வாடும்போது வந்த சந்தோஷத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. அட ஆமாம்ல, அடுத்தவங்கள் வாடி போகும்போது நமக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுது? இது மாதிரியான சந்தோஷம் தேவையே இல்லையே நமக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்போது ஒரு விஷயத்தை ஆர்வத்தோடும் கவனத்தோடும் செய்யும் போதும் இருக்கிற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிட்டு அந்த வாலிபனை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ தான் அந்த வாலிபன் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே நான் சதுரங்க போட்டியில் வென்றிருந்தாலும் நான் யாரோட சிஷ்யன் தெரியுமா? இதோ இங்கே இருக்கிறாரே இந்த அமைச்சர், இவருடைய சிஷ்யன்தான். இவரோட மகன்தான் நான். எனக்கு சதுரங்கம் விளையாட கற்றுக் கொடுத்ததே அவர் தான். அதனால தான் அவரை என்னால் வெல்லவே முடியல. அவர் கற்றுக் கொடுத்த யுக்திகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சிரிக்க அரசர் அமைச்சரை மரியாதையாக பார்க்குறாரு. நேரடியாக அவர் இந்த விஷயத்தை அரசர்கிட்ட சொல்லியிருந்தா கூட அரசரால் இதை ஏற்றிருந்திருக்க முடியுமா என்னன்னு தெரியல. இப்போது அவர் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாரு உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்குது அப்படிங்கிறத. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.